நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாமியா கேரளாவில் இப்படி ஒரு விஷயம் செய்திருக்கிறாரா? செந்தூர பூவே படத்தில் தன்னுடன் நடித்த சக நடிகரான ராம்கியை காதலித்து திருமணம் செய்தவர். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 தொடரில் கோமதி எனும் கதாபாத்திரத்தில் துடிப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வரும் நடிகை நிரோஷா பற்றி இன்றைய தலைமுறை ரசிகர்களுக்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை. மணிரத்னம் இயக்கிய அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் நாயகியாக அறிமுகமாகி 80களில் வெற்றி படங்களில் ஹீரோயினாக நடித்து அன்றைய இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்தவர் நிரோஷா. செந்தூர பூவே படத்தில் தன்னுடன் நடித்த சக நடிகரான ராம்கியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் நட்சத்திர தம்பதிகளாக இந்த ஜோடி வலம் பெறுகின்றனர். இவர் பிரபல நடிகை ராதிகாவின் சகோதரி என்பதும் நடிகவேல் M.R. ராதாவின் இளைய மகள் என்பதும் இன்றைய தலைமுறையினருக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழி படங்களில் கூட நிரோஷா நடித்துள்ளார். குறிப்பாக கேரளாவில் மோகன்லால் மம்முட்டிக்கு ஜோடியாக தச்சோலி வர்கீஸ், சேவகர், இந்திர பிரஸ்தம் உள்ளிட்ட பிளாக் பஸ்டர் படங்களில் நிரோஷா நடித்துள்ளார். இன்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க மலையாளத்தில் இருந்து இவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. 90களில் சன் டிவியில் ஒளிபரப்பான சின்ன பாப்பா பெரிய பாப்பா நகைச்சுவை தொடரின் மூலம் சின்னத்திரையில் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய நிரோஷா தற்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வரை குணச்சித்திர வேடங்களில் அசத்தி வருகிறார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் மதிய நேரத்திற்கு மாற்றப்படுகிறதா? ஆனால் அதிலும் ஒரு ட்விஸ்ட். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் தற்போது பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் நிலையில் இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வருகிறது என்பதும் டிஆர்பியில் நல்ல ரேட்டிங் பெற்று வருகிறது என்பதையும் பார்த்து வருகிறோம். தற்போது சரவணன் தங்கமயில் நிச்சயதார்த்தம் குறித்த காட்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் திருமணத்துக்குள் பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவதால் அடுத்தடுத்த எபிசோடுகளுக்கு நல்ல எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியல் மதிய நேரத்துக்கு மாற்றப்பட உள்ள செய்தி. இருப்பினும் விஜய் டிவி தரப்பில் இருந்து இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5 வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. ஆனால் அதற்கு சில வாரத்துக்கு முன்பே பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரின் 2ஆம் பாகத்துக்கான பிரேமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. முதல் சீசனில் மூர்த்தி கேரக்டரில் நடித்த நடிகர் ஸ்டாலின் முத்து தவிர மற்ற யாருமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2வில் இல்லை. அதே சமயம் முதல் சீசன் சகோதரர்களின் கதை என்று ஒளிபரப்பான நிலையில் 2வது சீசன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற டேக் லைட்டுடன் ஒளிபரப்பாகி வருகிறது. இதன் மூலம் முதல் சீசன் சகோதரர்களின் பாசமாக இருந்தது. தற்போது 2வது சீசன் அப்பா மகன் இடையேயான பாசப்பிணைப்பை சொல்லும் கதையாக இருக்கும் என்று தெரிய வருகிறது. அதேபோல் முதல் சீசனில் மூர்த்தியாக நடித்த ஸ்டாலின் முத்து 2வது சீசனில் பாண்டியன் என்ற கேரக்டரில் நடிக்கிறார். அதேபோல் முதல் சீசனில் தனம் கேரக்டரில் சுனிதா தனுஷ் நடித்து வந்த நிலையில் தற்போது அதே தனம் கேரக்டரில் நடிகை நிரோஷா நடித்து வருகிறார். முதல் சீசனில் மூர்த்திக்கு 3 தம்பிகள் இருந்தனர். தற்போது 2வது சீசனில் பாண்டியன் கேரக்டருக்கு 3 மகன்கள் உள்ளனர். இந்த கேரக்டரில் விஜய் தங்கவேல் கந்தசாமி, வசந்த் வாசி, ஆகாஷ் பிரேகுமார் ஆகிய 3 மகன்களாக நடித்து வருகின்றனர். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.